பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அன்பார்ந்தவர்களே, அப்படி அனைவரும் எழுந்து கோயிலுக்கு வெளியாக செல்வோம். பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என முன்னாடி செல்ல, கடைசியாக அனைவரும் கோவிலுக்கு வெளியே செல்லுமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறவர். நம்முடைய தெய்வம் நம்மை தேடி ஒரு நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு பேச்சுக்கு பராமரிப்பு கொடுக்காதவர்களாக
பவனை பக்தியோடு எடுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ நம் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர்
தகப்பன்மார்களிலும் அனைவரும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவருமாகிய திவ்யேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறேன். தேவரீர் அனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிவிசுவாசத்திற்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அத்தியந்த நேசமுள்ள திவ்யாயராகிய சேசுவே, உண்மையான சிலேவரீரை ஆராதிக்கிறேன். உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நினைக்கப்பட்ட பலிக்கான கருத்துக்களுக்கும் மனதிற்கொண்ட பொறாமைக்கும் பரிகாரமாக வேத சாட்சிகளின் பொறுமையையும் அவர்கள் தங்களை வாதிக்கிறவர்களுக்காக செய்த மன்றாட்டுகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிந்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. என்று சொல்ல நீ வேணும், ஆசையாயிருக்குதையா.
பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கும் அநேகர்களுக்கும் போர் நடந்ததாம். இஸ்ரவேல் மக்கள் படையினர் சிறிய படையாக இருந்தார்கள், ஆனால் அநேகர்கள் பெரிய படையை கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் வெகு விரைவாக தோற்று விடுவார்கள். ஆனால் மோசேயின் கரம் எப்பொழுதெல்லாம் உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த பெரிய படைக்கு எதிராக அந்த சிறிய படையை வெற்றி பெற செய்தார். பாதர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய வலக்கரத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே, இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய கரம் உம்மை நோக்கி உயர்ந்திருக்கிறது. தகப்பனே, எங்கள் வாழ்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பயங்கள், கேள்விகள், எதிர்வினைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக தெய்வம் நீரே போரிடுவீரா. படைகளின் ஆண்டவர் நீரங்களோடு உடனிருப்பீரா. இதோ எங்களுடைய கரம் உம்மை நோக்கி மட்டுமே உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர், மலைகளை நோக்கி எங்களுடைய கண்களை உயர்த்துகிறோம். எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தெய்வம் உம்மிடமிருந்துதான் உதவி வரும் என்று நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, இதோ உம்மை நோக்கி, விண்ணை நோக்கியே எங்களுடைய கரம் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீரா, தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீரா. உம்முடைய வலிமை மிகு கரமும் புஜமும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவதா, ஆற்றுப்படுத்துவதா. இதோ இந்த திருவிழா காலங்களில் எம்மோடு உடனிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உறுதிப்படுத்துவீரா. இதோ ஊரை முழுமையாக உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதா. ஆண்டவரே, ஊரை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய குடும்பங்களை உம்முடைய ஆசீர்வாதம் பெரிதாய் நிரப்புவதா. இந்த திருவிழாவிற்கு வந்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவர் குடும்பங்களை உம்முடைய அளவு கடந்த இரக்கம் நிரப்புவதா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும் தகப்பனே. உம்முடைய அன்பு, உம்முடைய எல்லையில்லாத அன்பை இதோ இந்த திவ்ய நற்கருணை எல்லாம் நீர் எங்களுக்கு காட்டுகிறேன் என புனித அந்தோனியார் எங்களுக்கு சொல்லித் தந்தார். எல்லையில்லாத அளவு கடந்த அன்பாகிய உம்முடைய திவ்ய உடலை இதோ இந்த நேரத்திலே நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். எங்கள் வாழ்வும் வளமும் இருப்பும் இயக்கமும் தெய்வம் நீர்தான் என நாங்கள் முழுமையாக உணர்கிறோம். தொடர்ந்து எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேவைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நல்ல ஆண்டவரே.
இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.